வணக்கம். நாம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வேலைகளை செய்றோம் இல்லையா? அதுல சிலது ரொம்ப முக்கியம்னும் சிலத சாதாரண வேலைன்னு நாமே பிரிச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே அப்படி ஒரு வேற்றுமை இருக்கா என்ன? இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க பதிவுல ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின மே 4ஆம் தேதிக்கான தியான சிந்தனையை தான் நம்ம பார்க்க போறோம். இது சிறு செயல் அப்படிங்கறத பத்தின ஒரு ஆழமான பார்வை. உண்மையில சொல்லப்போனா நம்ம வாழ்க்கையை நாம பார்க்குற விதத்தையே அப்படியே தலைகீழா மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு தத்துவம் இது. வாங்க உள்ள போகலாம். பகுதி 1 சிறு செயல் என்ற மாயை. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே பெரிய செயல், சிறிய செயல் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கொஞ்சம் உங்க அன்றாட வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். வாஷிங் மிஷின்ல இருந்து துணிகளை எடுத்து மடிச்சு வைக்கிறது, சிங்க்ல மலை போல குவிஞ்சு கிடக்கிற பாத்திரங்களை கழுவுறது, இல்லனா ஆஃபீஸ்ல ஒரு போர் அடிக்கிற இமெயிலுக்கு ரிப்ளை பண்றது. இதையெல்லாம் நாம சிறு செயல்கள் இல்லனா முக்கியமில்லாதவைன்னு ரொம்ப ஈஸியா ஒதுக்கிடுறோம், கரெக்டா? பல நேரங்கள்ல இந்த வேலைகளை செய்யறத விட எப்படி இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிக்கிறதுலயே நம்ம பாதி நேரம் போயிடும். இந்த கேள்விதான் சுவாமி சித்பவானந்தரோட சிந்தனைக்கே ஒரு ஆரம்ப புள்ளியா அமையுது. நம்மளுடைய இந்த அன்றாட சலிப்புகளை அவர் எப்படி கையாள்றாருன்னு பாக்குறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவர் எழுதிய அந்த தியானத்தோட முதல் வரி இதுதான். செம்பொருளே, செயலில் சிறியது பெரியது என்னும் வேற்றுமை என் சிந்தையை விட்டு விலகி ஓடுக. இது சும்மா ஒரு வரி கிடையாது, இறைவனை நோக்கி வைக்கிற ரொம்ப ஆழமான ஒரு பிரார்த்தனை. அதாவது நம்ம அன்றாட வேலைகளை சாதாரணமாகவோ இல்ல கொஞ்சம் கீழ்த்தரமானதாகவோ பார்க்கிற அந்த மனநிலை, அந்த ஈகோ, அது முழுமையா என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான வேண்டுதல். ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பேசுறதும் வீட்ல குப்பைய வெளியே கொட்டுறதும் அடிப்படையில ஒண்ணுதான். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் சமமா பார்க்கணும் அப்படிங்கிற முதல் படிய இது நமக்கு கத்துக் கொடுக்குது. பகுதி 2 இரு வேறு பார்வைகள். இப்போ இங்க நாம ஒரு நேரடி முரண்பாட்டை பார்க்க போறோம். மனுஷங்க செய்யற சாதாரண வேலைகளை அவங்க எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறத பொறுத்து மனிதர்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாமரர்கள், அதாவது கொஞ்சம் அறியாமையில இருக்கிறவங்க. இவங்க அன்றாட கடமைகளை வெறும் சின்ன வேலைகள்னு மட்டும்தான் பார்க்கறாங்க. இது ஒரு பெரிய பாரமாவே ஃபீல் பண்றாங்க. ஆனா மறுபக்கம் தெளிவு பெற்ற மேலோர்கள், அவங்க எப்படி தெரியுமா? அதே சாதாரண செயல்களுக்குள் ஒளிரும் ஒரு மிகப்பெரிய மாண்பையும் பெருமையையும் இவங்க ரொம்ப தெளிவா உணர்றாங்க. நாம எதை தேவையற்றதுன்னு ஒருக்க நினைக்கிறோமோ, எந்த வேலையை செய்ய ரொம்ப அழுத்துக்கிறோமோ, அதுலயே அவங்க ஒரு புனிதத்தன்மைய பாக்குறாங்க. இது ஒரு கேம் சேஞ்சர் இல்லையா? சரி, அந்த சாதாரண செயல்கள்னு சொல்றாங்களே, அது என்னென்ன? சாப்பிடுறது, தூங்குறது, ஓய்வெடுக்கிறது, பேசுறது, இதெல்லாம் நாம ஒவ்வொரு நாளும் செய்யற ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள், சரியா? இதுக்கெல்லாம் நாம ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல. சாப்பிடும்போது மொபைல பாக்குறது, தூங்குறதுக்கு முன்னாடி மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றதுன்னு இது எல்லாம் நாம ஒரு ரோபோ மாதிரி எந்திரத்தனமா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மேலோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த சின்ன சின்ன செயல்களை கூட ஒரு தியானம் மாதிரி அணுகுறாங்க. சாப்பிடுற உணவுல முழு கவனமும் நன்றியும் செலுத்துறது, தூக்கத்தை உடம்புக்கான ஒரு புனிதமான ஓய்வா பாக்குறதுன்னு தன்னோட ஒவ்வொரு சின்ன அசைவிலையும் அவங்க ஒரு மகத்தான கலையை வெளிப்படுத்துறாங்க. பகுதி 3 செயலல் செம்மை காணும் வழிமுறைகள். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மேலோர்கள் எதை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான். அவசரப்படுறது, ஒத்தி வைக்கிறது, அலட்சியப்படுத்துறது, இந்த மூணுத்தையும் அவங்க செய்யறதே இல்ல. இப்ப அப்படியே நம்மளோட அன்றாட பழக்கங்களை ஒரு முறை நினைச்சு பாருங்களேன். நாம என்ன செய்வோம்? காலையில அலாரத்தை ஸ்னூஸ் செஞ்சு ஒத்தி வைப்போம். இல்லனா ஒரு வேலையை செய்ய பிடிக்காம ஏதோ கடமைக்கேன ரொம்ப அலட்சியமா செய்வோம். சில நேரங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசி நிமிஷத்துல அவசர அவசரமா செஞ்சு முடிப்போம். ஆனா இந்த சிறந்த மனிதர்கள் இந்த 3 விஷயங்களையும் தங்களோட வாழ்க்கையில முழுமையா தவிர்க்கிறாங்க. இது நம்மளோட பலவீனங்களை நமக்கே சுட்டி காட்டுற ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி இருக்குல்ல. சரி, அவங்க எது தவிர்க்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்ப அவங்க என்னதான் செய்றாங்க? ஃபர்ஸ்ட், அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேலைகளை மிகுந்த ஆர்வத்தோட செய்றாங்க. ஒரு வேலை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதுல தங்களோட முழு மனசையும் செலுத்துறாங்க. 2வது, அப்படி செயல்படும்போது ஒரு சின்ன தவறு கூட நடந்துராம ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு அசைவும் அவ்வளோ துல்லியமா இருக்கும். இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா, இந்த சின்ன சின்ன செயல்கள்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு நிறைநிலை, அதாவது ஒரு கம்ப்ளீட்னஸ் இயல்பாகவே வந்தமைஞ்சிடுது. அந்த செயல் தானாகவே பரிபூரணத்தை அடையுது. இதுதாங்க அவங்களோட சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வெற்றி ரகசியம். பகுதி 4 உண்மையான யோகம் என்பது என்ன? பகவத்கீதையில ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு வாக்கியம் இருக்கு. யோக கர்மசு கௌஷலம். இந்த வரியோட ஆழம் பாத்தீங்கன்னா மிக பெரியது. பொதுவா யோகம் அப்படின்னு சொன்னோடனே நாம் என்ன நினைப்போம்? இமயமலை குகைக்கு போய் தவம் செய்யறது, இல்ல மூச்சு அடக்கி மணிக்கணக்கா கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறது, இப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தமே வேற அப்படிங்கறத இந்த உன்னதமான வரி நமக்கு சுட்டி காட்டுது.
இதுக்கான ரொம்ப தெளிவான விளக்கத்தை சுவாமி சித்பவானந்தர் நமக்கு தரார். உண்மையான யோகம்னா என்னன்னு தெரியுமா? செய்வதை செம்மையாகச் செய்வது. ஆமாங்க. அதாவது நீங்க இப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை எந்த குறையும் இல்லாம ரொம்ப சரியா முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்கனாலே அதுதான் யோகம். இது ஏதோ பிரம்மாண்டமான ஒரு காரியம் கிடையாது. உங்க முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன வேலைய செம்மையா செய்யறதுதான். அது கார் ஓட்டுறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு செடிக்கு தண்ணீர் ஊத்துறதா கூட இருக்கலாம். அதுல உங்க முழு கவனமும் இருந்தா அதுவே ஒரு பெரிய யோக நிலைதான். உண்மையிலே நம்மளோட பார்வையே முழுசா மாத்துற ஒரு மகத்தான சிந்தனை இது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க செய்ய போற அடுத்த சின்ன வேலைய எப்படி கையாள போறீங்க? அது பாத்திரம் கழுவுறதா இருக்கலாம், உங்க டேபிள கிளீன் பண்றதா இருக்கலாம், இல்லனா டிராஃபிக்ல கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் பண்றதா கூட இருக்கலாம். அத ஒரு பாமரம் மாதிரி அவசர அவசரமாவோ அலட்சியமாவோ செய்ய போறீங்களா? இல்ல அதுல இருக்கிற மாண்பை உணர்ந்து ஒரு யோகம் மாதிரி செம்மையா செய்ய போறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களோட ஒவ்வொரு சிறு செயலும் உங்களை முழுமைக்கு கொண்டு செல்லட்டும். இந்த விளக்க பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.